ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நம்ம சீக்ரெட்டுன்ற ஒரு புக்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், ரகசியம். அதோட ஆல்ரெடி 8 வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதை பிளேலிஸ்ட்டாக நான் இந்த சீக்ரெட் புக்குன்ற பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்கானும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும், இல்லை வந்து நடுவில் பார்த்தது புரியல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பவர் ஆஃப் விஜுவலேஷன் பற்றி தான் பார்த்துருந்தோம், காட்சிப்படுத்துதலின் சக்தி. இன்றைக்கி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனோட ட்ரூ ஸ்டோரிஸ் வந்து 2 இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் விஷன் போர்ட் கொஞ்சம் அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஜெனின்ற ஒரு லேடி, ஓகேவா, அவங்க வந்து சீக்ரெட்டோட டிவிடியை வாங்கி தினமும் ஒரு டைமானம் அதை பார்த்துடுவாங்க. ஏன்னா அவங்க அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாத்தையும் அவங்கள பாடியில் இருக்க உடம்புல இருக்க எல்லா செல்லும் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக அந்த புக்கில் ஒரு ஆத்தர் இருக்காங்க, பாப் ப்ராக்டர். இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து வீடியோவோட ஃபர்ஸ்ட்லேயே அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அவரோட ஆத்தர், ஃபிலாசபர், ஒரு பர்சனல் கோச். இவரோட யூடியூப் கூட இருக்குது, வேணும்னா வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஓகே, அவங்களுக்கு என்னமோ தெரியல, இவங்களை மட்டும் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. இவங்களை மீட் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் காலையில் வந்து போஸ்ட்மேன் வந்து இவங்களுக்கு ஒரு போஸ்ட் தந்துட்டு போகிறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, பாப் ப்ராக்டரோட போஸ்ட்டை மாற்றி தந்துட்டு போகிறாங்க. இன்னும் இதில் என்ன ஆச்சரியம்னா, பாப் ப்ராக்டர் வந்து 4 பிளாக் தள்ளி தான் அங்கே இருக்கிறாரு. இது வரைக்கும் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் கூடுதலான வந்து விஷயம் என்னென்னா, இவங்களோட டோர் நம்பர் தான் பாப் ப்ராக்டரோட டோர் நம்பரும். இவங்க உடனே இதை எடுத்துகிட்டு அவங்ககிட்ட தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இன்னும் பயங்கரமான வண்டர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்காங்க. ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே அவங்க வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, பயணம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துல போய் அவங்களோட ஒர்க் ஷாப்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இப்போன்னு பார்த்து அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி வந்து மக்களையும் அவங்களோட சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டு அதே மாதிரி இந்த சக்தியெல்லாம் வச்சு அவங்களுக்கான விஷயத்தை எப்படி கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டோரி, காலின்ற ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன். இவன் சீக்ரெட்டுன்ற ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்த்துருக்கான். அவனுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இவங்க ஃபேமிலியாக என்ன பண்ணுறாங்க, டிஸ்னி வேர்ல்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு பயங்கர பெரிய லைன், வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் நைட்டு வரைக்கும் வந்து அவங்க உள்ளே போக முடியல. அதுக்குள்ளே இவன் தூங்கிட்டான். இவன் என்ன நினைக்கிறான், நாளைக்கு வந்து பெரிய பெரிய ரைடில் போனால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு வந்து யோசிக்கிறான். அடுத்த நாள் வந்து இவங்க போகிறாங்க. போன உடனே அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் மெம்பர் இவங்கக்கிட்ட வராங்க. வந்து நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, ஓகேவா. பார்க் பேர் எப்காட் சென்டர். எப்காட் சென்டருக்கு யார் வந்து ஃபர்ஸ்ட் குடும்பம் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு வந்து விஐபி பாஸ் தரும், எல்லா பிக் ரைட்ஸுமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவனுக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம கேட்டதை விட பெருசாக கிடச்சிருக்கு அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுறான். அதே மாதிரி இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல, எப்படி இதெல்லாம் நடந்திருக்கு, நூற்றுக்கணக்கான குடும்பம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு மட்டும் அப்படின்ற எந்த சந்தேகமும் அவனுக்கு வரல. ஏன்னா அவனுக்கு ரகசியத்தை பற்றி தெரியும், சீக்ரெட் பற்றி தெரியும். இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து ஜேம்ஸ் ரேன்ற ஒரு ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறது தான், ஓகேவா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஓகேவா, பார்ப்பாங்க, சீக்ரெட்டை பார்ப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்ன, இப்போ ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு பெரிய கல் இருக்குது, அது உடச்சிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் உடச்சிட்டு இந்த உடையிற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் அப்போ வந்து உடையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போது என்ன இந்த பிரபஞ்சம் சொல்லுன்னா, ஓகே, யுவர் விஷஸ் மை கமாண்ட் உங்களுக்கு சொல்லிடும்னு சொல்கிறாங்க. இது வந்து படிக்கும்போது எனக்கு என்ன எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா, மோஸ்ட்டாக அந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்போம், ஓகே, மோஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்டோரியை வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல, எல்லாம் பார்த்துருப்போம். இந்த தங்கம் இல்லைனா இந்த தண்ணி வந்து ரொம்ப அடியில் இருக்கும், ஓகேவா, பாதி வழி வரையும் ரொம்ப நல்லா தோண்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் முடியாது, என்னடா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் கரெக்டாக அந்த கசியில் வந்து இருக்கும் தங்கம், இன்னும் கொஞ்சம் தோணா போடும், கிடச்சிரும். இது படிக்கும்போதே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு எப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே சந்தேகன்ற ஒரு எண்ணம் வருதோ அப்போவே உடனே அந்த எண்ணங்களை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க சொல்கிறாங்க. அதை வந்து உணரவும் சொல்கிறாங்க. ஜான் அஸ்ரஃப்ன்ற இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறார், ஓகேவா. அதாவது இவருக்கு வந்து இந்த ரகசியம் தெரிஞ்சிட்டப்புறம் இவர் அவரோட வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. 1995
இவர் வந்து விஷன் போர்டுன்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு. அதாவது அவருக்கு என்னென்னலாம் வேணுமோ வாழ்க்கையில், அவர் என்னென்னலாம் வந்து அச்சீவ் பண்ணணுமோ, அவர் என்னென்னலாம் அட்ராக்ட் பண்ணணுமோ, இந்த விஷயத்தெல்லாம் வந்து பிக்சராக ஒரு போர்டில் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறாரு. அது அவரோட ஆஃபீஸில் வைக்கிறாரு. தினமுமே இவர் அவரோட ஆஃபீஸில் இருக்கும்போது தினமும் அதை பார்த்து இவர் விஷுவலைஸ் பண்ணுவார். எப்படி விஷுவலைசேஷன் பண்ணுவார்னா, உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நான் பண்ணுற விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து இவர் கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு வீடு வாங்குறாரு. அங்கே தான் வந்து இப்போ இருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்தில் ஒரு 3 டைம் வந்து அங்கங்கே இடம் மாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 வருஷத்தில் என்னென்னலாம் திங்ஸு அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு. இங்கே அவரோட ஆஃபீஸில் இருக்குது. அவரோட சின்ன பையன், அவரோட பையனுக்கு 5.5 வயசு. அப்போ வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து விஷன் போர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விஷன் போர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி இரு, நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்து காமிக்கிறாரு. விஷன் போர்டு இருக்கிற பாக்ஸை இவர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி ஒரு விஷன் போர்டை எடுக்கிறாரு. பயங்கர சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த விஷன் போர்டில் இவர் ஒரு வீடை வச்சுருக்காரு. அந்த வீடு இப்போ இவர் இருக்கிற வீடு மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இருக்கிற வீடே தான். ஆனால் வாங்கின வீடு அப்படி இல்லை. இவர் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவருக்கு வேணுன்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து மாற்றிருக்காரு. இவரே வந்து அந்த வீடை வந்து மாற்றிருக்காரு. அந்த வீடும் அந்த விஷன் போர்டில் இருக்க வீடும் ஒரே மாதிரி. இவருக்கு பயங்கர பார்த்தோன்னே பயங்கர அழுக வருது. எனக்கு நல்லா புரியுது லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, இந்த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் பற்றி, ஃபுல்லாக என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் இதை வந்து பண்ணியிருக்கேன், நான் படித்த புக்கை பற்றி இது எல்லாமே இப்போ எனக்கு புரியுது. என்னோடய வாழ்க்கையில் என்னோடய ஆஃபீஸ் நான் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போது இந்த வீடு வரைக்கும் எல்லாமே வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட ட்ரீம் ஹோமை தான் நான் வாங்கியிருக்கேன், அது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷன் போர்டை பற்றி சொல்லியிருக்காங்க. விஷன் போர்டுனா உங்களுக்கு வேணுன்ற விஷயத்த நீங்கள் பிக்சராக வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு போர்டில் ஒட்டி, எதில் வேணாலும் நீங்கள் வேணுன்ற விஷயத்தில் ஒட்டிக்கலாம். ஒட்டி நீங்கள் எங்கே நிறைய வந்து பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்ட சொல்கிறாங்க. ஜான் அஸ்ரஃப் மாதிரி, ஜான் அஸ்ரஃப் பார்த்த மாதிரி டெய்லியும் அதை பாருங்கள். அதை பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிறதுக்காக நீங்கள் நன்றி உணர்வும் செலுத்துங்க, கிராட்டிடியூடும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பிக்சரை வந்து எப்போனாலும் நடந்தது அப்புறம் எடுத்துகிட்டு வேறு கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்க வந்து பண்ணலாம். இந்த விஷன் போர்ட் ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சீக்ரெட் வெப்சைட்டோட ஃபாரம் ஒன்று இருக்குது. அதில் இருக்க ஒரு பீப்புள், ஓகேவா, அவங்க வந்து இந்த சீக்ரெட் டிவிடி இருக்கிற மாதிரி ஒரு விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி சீக்ரெட் பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து அந்த டிவிடி அவங்கக்கிட்டே ஒன்று இல்லை, அவங்களோட ஓன் காப்பி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஆத்தருக்கு தோணிருக்கு, ஒரு 10 பேருக்கு நம்ம டிவிடி ஃப்ரீயாக தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்களோ அப்படின்னு. அந்த 10 பேரில் இவரும் ஒருத்தவங்க. ஓகேவா? இவங்க விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணி 2 டேஸ்க்கு அப்புறமே இவங்களுக்கு அது நடந்திருக்கு. அதாவது இந்த விஷயம் இல்லை, உங்களுக்கு ஜாப் வேணுமா, ஹவுஸ் வேணுமா, எதுனாலுமே உங்களால் வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷுவலைசேஷன் பற்றி இன்னொரு பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த ஆத்தரோட அம்மா, இவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு வீடு வேணும் பார்த்து வச்சுருக்காங்க. இது வேணும்னு வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க. ஓகே, எல்லாருமே முன்னாடி சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆனால் இவங்களுக்கு அந்த வீடு வேணும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கக்கிட்ட அந்த வீடு ஆல்ரெடி இருக்கிற மாதிரி விஸ்லேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட நேமு, அந்த வீடோட அட்ரஸ் இவங்களுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் தன்னோட வீடு அப்படின்னு வந்து அவங்க நம்புற வரைக்கும் எழுதிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த வீடை நினச்சி அந்த வீட்டில் போகிறாங்க. அவங்களோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து அங்கே அடுக்குறாங்க. இது மாதிரி எல்லாம் இவங்க விஷுவலைசேஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஓகேவா? இது பண்ண கொஞ்சம் மணி நேரத்தில், ஓகேவா, இவங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கு. அதாவது உங்களோட ரெக்வஸ்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம், உங்களோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டோம், இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இவங்க வந்து சர்ப்ரைஸ் ஆகலை. ஏன்னா இது அவங்க வீடுன்னு அவங்க ஆல்ரெடி வந்து நம்பிட்டாங்க. அதனால் சர்ப்ரைஸ் ஆகலை. ஆனால் இவங்க வந்து பயங்கர வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன வேணுமோ அதை முடிவு பண்ணுங்க, நம்புங்க, நீங்கள் அது கிடைக்கிறதுக்கான ஒரு ரைட் பர்சன் தான் அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்புங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு, சில நிமிஷத்துக்கு கண்ணை மூடி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபீல் பண்ணுங்கள், ஆல்ரெடி இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங்கை உணருங்க. உங்களோட கண்ணை திறந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நன்றி சொல்லுங்கள், கிராட்டிடியூட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க, யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. பிரபஞ்சம் இதை உங்ககிட்ட எப்படி கொண்டு வரும், பிரபஞ்சம் இதை உங்ககிட்ட எப்படி கொண்டு வரணும், இதெல்லாம் பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன் எப்பயும் போல், ஓகேவா? இந்த விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுறது நீங்கள் உங்கள் சார்ட் எடுத்துக்கலாம், இல்லை தர்மாக்கோல், இல்லை உங்களோட ஃபோனு வேறு A3 ஷீட் கூட எடுத்துக்கலாம், ஓகேவா? அதை எடுத்து உங்களுக்கு என்னென்ன பிக்சர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் பிக்சராக எடுத்து கலர் ஜெராக்ஸ் போட்டு அதை நீங்கள் ஒட்டிக்கலாம் இதில் எல்லாமே, ஓகேவா? ஃபோன்லனா நீங்கள் எதில் கூகுளில் எடுத்தாலும் சரி, பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்தாலும் சரி, எடுத்து உங்களோட ஃபோனில் நீங்கள் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் எப்போ மோஸ்ட்டாக வால்பேப்பர் தான் எல்லாருமே நிறையா பார்ப்போம், இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு எங்கே நீங்கள் நிறையா பார்க்குறீங்களோ அங்கே ஒட்டிக்கலாம். அது ஒரு பிளேஸ் இல்லை, நீங்கள் எந்த பிளேஸ்னாலும் சரி, நீங்கள் காலையில் எழும்போது பார்க்குற விஷயம், இல்லை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே எல்லாமே நீங்கள் ஒட்டிக்கலாம், ஓகேவா? நீங்கள் தினமும் பார்க்கணும். இதில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபீல் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும், அதுதான் முக்கியம். இதில் நான் சயின்டிஃபிக்காகவும் கொஞ்சம் சொல்கிறேன், ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுது, விஷுவலேஷனாக இருக்கட்டும் சரி, விஷன் போர்டாக இருக்கட்டும் சரி. இப்போது நீங்கள் அஃப்ரிமேஷன் எதாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல ரிப்பீட்டேஷனாக ஒரு விஷயத்தை தர உங்களோட பிரெயினில் RASன்னு ஒரு விஷயம் இருக்குது, ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். வேலை என்னன்னா, ஓகே, நீங்கள் எந்த விஷயத்த நிறைய டைம் அதுக்கு காமிக்கிறீங்களோ, சொல்கிறீங்களோ, அதுக்கான ஒர்க் எடுக்கிறீங்களோ, அது எல்லாமே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இவங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அது ரிலேட்டடாக விஷயங்களை காமிக்கிறது, அதே மாதிரி அதுக்கான ஐடியாஸை தரது, இது எல்லாமே பண்ணும். இதுதான் RASோட வேலை, ஓகேவா? விஷுவலேஷனாக இருக்கட்டும் சரி, அஃப்ரிமேஷன், விஷன் போர்டு, இது எல்லாமே உங்களோட இன்டென்ஷனை நீங்கள் கிளியராக வச்சு, ஓகே எனக்கு இது கண்டிப்பாக வேணும், இது கண்டிப்பாக எனக்கு இருக்குன்னு அந்த இன்டென்ஷனை நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை நம்பணும். அதே மாதிரி அதுக்கான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கான ஒர்க்கை கூட, அதுக்கான ஆக்ஷன் கூட நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது, ஓகே இது இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது மேலே ஃபோக்கஸை கொண்டு வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, லெட் கோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டு இது நடக்கலையே, அது மேலே ரொம்ப ப்ரெஷர் போட்டு அது ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஓகே இப்போ என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இது வேணும், அதுக்கான நான் ஆக்ஷனை எடுக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இப்போ இருக்கிற ஒரு நிமிஷத்தையும் எப்படி சரியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் ஃப்யூச்சரை நினச்சோ இல்லை பாஸ்ட்டை நினச்சோ ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்காதீங்க. ஏன்னா அப்புறம் இன்னுமே நம்ம நெகட்டிவ் மோட்குள்ளே போய்டுவோம், ஓகேவா? இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி. எல்லாருமே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாய் பாய், தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி.